ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளா மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெள்ளா மீன் 2 கிலோவுக்கு, இஞ்சி, பெரிய இஞ்சி 1 பீஸு, 2 கை பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வெள்ளா மீனை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். உப்பு, கல்லுப்பு, மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஓட்டத்தட்டு நல்லா வடித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ரொம்ப போட்டால் மஞ்சள் கலரில் ஆகிடும். ஒரு 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒன்று ஒட்டாமல் வரத்துக்கு தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை ஒரு 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதை நல்லா பரட்டி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த மசாலாலாம் அந்த மீனில் போய் இறங்கும். 1 ஹவருக்கு அப்புறம் தவா வச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது. கம்மியாக தோசைக்கல்ல சுட்டு தான் எடுக்கணும். நல்லா சுட்டு எடுத்தாச்சு. அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.